وكفى والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. அல்லாஹுடைய பெரும் கிருபையால் நாம் இந்த ரமலானுடைய ஜும்ஆவிலே நபியவர்களுடன் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய தினசரி நிகழ்வுகள் எப்படி இருந்தது என்று தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாவுடைய நேரத்திற்கு பின்பாக என்ன செய்தார்கள் என்பது குறித்துள்ள விஷயங்களை பார்ப்போம். வஃபாவுக்கு பின்னாடி சஹாபாக்கள் எல்லாம் பள்ளியிலிருந்து அவர்களுடைய வேலைகளுக்கு சென்றிடுவார்கள். சில பேர் வெளியிருந்து செல்லலாம், அல்லது சில பேர் வீட்டுக்கு போகலாம், சில நபர்கள் தங்களுடைய தோட்டங்களுக்கு செல்லலாம், சில நபர்கள் தங்களுடைய வியாபாரங்களுக்காக வெளியூருக்கு செல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஃபாவுடைய நேரத்திற்கு பின்பாக ஒன்று தன்னுடைய உறவினர்களுடைய வீட்டிற்கு போவாங்க, இல்லை என்றால் சில சஹாபாக்களின் வீட்டிற்கு போவாங்க, இல்லை என்றால் மதீனாவுடைய கடை வீதிக்கு பஜாருக்காக என்ன செய்வாங்க போவாங்க. அப்படி போகின்ற நேரத்துல ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக போவாங்க, இல்லை என்றால் தங்கள் மனைவிமார்களில் யாரையாவது அழைத்துக் கொண்டு போவாங்க, இல்லை என்றால் யாராவது சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. அப்படியாக நான் பார்த்தோம் என்றால் ஹதீஸ் வரியிலே பார்க்கின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் தன்னுடைய பேரன் ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்காக எங்க போறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. போகும்போது வீட்டிற்கு வெளியே இருந்து இப்படி அழைக்கின்றார்கள், அஸம்மல் லுகா அஸம்மல் லுகா, எங்கே என்னுடைய குட்டி செல்லம் எங்கே என்று அழைக்கின்றார்கள். உள்ளிருந்த ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய நானாவை பார்த்த உடனே ஓடோடி வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் பேரன் ஹஸனை அணைத்துக் கொள்வார்கள், கட்டிப்பிடித்து முத்தமிடுவார்கள். முத்தமிட்டு அல்லாஹ் எப்படி துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு, இறைவா நான் என் பேரன் ஹஸனை நான் விரும்புகின்றேன், நீயும் அவனை நேசிப்பாயாக, ஹஸனை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவரை நீயும் நேசிப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. இது ஒரு நிகழ்வு. இன்னொரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. போய் கேட்கிறாங்க, ஐன அலி, எங்க அலி எங்க, உன்னுடைய கணவர் எங்க என்று கேட்கின்ற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கும் என் கணவருக்கும் ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு சின்ன பிரச்சனை, அதனால கோச்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டை விட்டுட்டு அலி ரலியல்லாஹு போயிட்டதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா சஹாபாக்களை அனுப்பிட்டு அலி ரலியல்லாஹு எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. அப்ப தகவல் வரும், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் பள்ளியில படித்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு எழுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, உங்களை அழைத்து வர சொன்னார்கள் என்று அழைத்து வருவாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய அந்த மேல் ஆடையை கழட்டி வைத்து விட்டு அப்படி படுத்திருப்பாங்க. அவங்களுடைய முதுகில மண்ணுட்டு இருக்கும். பெருமானார் கூப்பிட்டார்கள் என்ற உடனே அப்படியே நேரா ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு பெருமானாரை காண வருவாங்க. அப்பொழுது அவருடைய உடலில் மண் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அபூ துராப், யா அபூ துராப், மண்ணுடைய தந்தையே அந்த மண்ணை தட்டி விடுங்க என்று சொன்ன நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல யாராவது விருந்திற்காக வேண்டி அழைத்தால் சில நேரங்களில் தனியாக, சில நேரங்களில் மனைவிமார்களோடு, சில நேரங்களில் சஹாபாக்களோடு போவாங்க. ஒரு அனஸ் ரலியல்லாஹுடைய பாட்டி முலைகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெருமானார் அவர்களை ஒரு விருந்திற்காக வேண்டி தயார் செய்து விருந்திற்கு அழைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க போய் அந்த விருந்து சாப்பிட்டுட்டு இப்படி கேட்பாங்க, எந்திரிங்க, நான் உங்களுக்கு தொலை வைக்கிறேன், உங்க வீட்டுல நம்ம தொழுவோம் என்று என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் அழைப்பை ஏற்று உணவருந்து விட்டு அந்த 2 ரக்காத் அவர்களோடு தொழுது விட்டு துஆ செய்து விட்டு வந்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானாருடைய பக்கத்து வீட்டுக்காரர், பெருமானாருடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, கால தீபல் மரத்தை அவரு சால்னா செஞ்சாருன்னா அவ்வளவு மனமா இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும்.
அவர் அப்படியாக ஒரு உணவை தயார் செய்துவிட்டு என்ன செய்யறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாரு, அழைக்கிறாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்கிறாங்க, ஆயிஷா மாய், என்னோடு ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க என்று சொன்னபோது அவர் மறுத்து விடுகிறார், இல்ல உங்களுக்கு மட்டும்தான் விருந்து, உங்கள் மனைவி ஆயிஷாவுக்கு விருந்து இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலல்லா, நானும் வரல விருந்துக்கு அப்படிங்கிறார். திரும்ப இரண்டாவது விருந்துக்கு கூப்பிடுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி திரும்ப கேட்பாங்க, ஆயிஷாவை கூட்டிட்டு வரட்டுமா, அவர் திரும்ப மறுத்துருவாரு. மூன்றாவது தடவை வந்தவரு கூப்பிடும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஆயிஷான்னு கேட்டபோது நீங்க கூட்டிட்டு வாங்க என்று சொன்ன போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்க, அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோடு சென்று தன் பக்கத்து வீட்டுக்கு கலந்த உணவை அருந்தியதாக நாம் பார்க்கிறோம். இது இந்த நிகழ்வுகள் இந்த மகாவிற்கு பின்பாக நடக்கிறது. இறுதியாக கண்ணியத்திற்குரியப்பட்ட ஒரு ஆலிம்களே, ஒரு அன்ன ஹய்யாத்தன், ஒரு டெய்லர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாரு, உணவு சாப்பிடுவதற்காக விருந்தினை ஏற்பாடு பண்ணி அழைக்கிறார். இந்த விருந்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவங்களோட போறாங்க. இந்த நிகழ்ச்சி அனஸ் ரலியல்லாஹு தான் சொல்றாங்க, அந்த விருந்துக்கு நாங்க போனோம், அவர் ரொட்டி செஞ்சு வச்சிருந்தார், அதற்கு ஊத்தி சாப்பிடுவதற்கு மரக்கல் ஃபீஹி துப்பாவும் கதீபன், சால்னா, என்ன சால்னா, சுரக்கா சால்னா செஞ்சு வச்சிருந்தாரு, அதுல சுரக்காயும் இருந்தது, அதே மாதிரி கதீபன், கதீபனா என்பது உப்பு கண்டம், உப்பு கண்டம் போட்டு சுரக்கா போட்டு ஒரு சால்னா செஞ்சுட்டு வச்சாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சால்னால சுரக்காவை தேடி தேடி சாப்பிட்டாங்க. அதை நான் புரிந்து கொண்டேன், பெருமானாருக்கு சுரக்கா ரொம்ப பிடிக்குது போல என்று புரிந்து கொண்டு நான் அந்த சுரக்கா ஒண்ணு கூட எடுக்கல, நான் சாப்பிடல, என பெருமானார் விரும்பிய உணவாக இருக்கிறது என்று நான் அப்பொழுது அந்த சுரக்காவை சாப்பிடவே இல்லை. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டார்கள். அன்றிலிருந்து ஃபலம் அஸல் வஹிப்பு துப்பாமின் யோமின், அன்றிலிருந்து எனக்கும் சுரக்கா பிடித்த உணவாக ஆகிவிட்டது என்பதாக அதற்கு அனஸ் ரலியல்லாஹு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இதுல நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இருந்து கடைவீதிக்கு செல்கின்ற நேரத்துல சில குழந்தைகளை பார்த்தால் எப்படி நடந்து கொள்வார்கள், பெண்களை பார்த்தால் என்ன பேசுவார்கள், சில சஹாபாக்களை பார்த்தால் என்ன செய்வார்கள், கவலையோடு யாராவது இருந்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியான உபதேசங்களை எல்லாம் செய்வார்கள், சாலையில் நடக்கும் போது பெருமானாருடைய பார்வை எப்படி இருந்தது, நடை எப்படி இருந்தது, அவருடைய காலடி தடங்கள் எப்படி இருந்தது, பெருமானார் தனியா போனா எப்படி போவாங்க, சஹாபாக்கள் போனா பெருமானார் முன்னாடி போவாங்களா பின்னாடி போவாங்களா, சஹாபாக்கள் சூழ்ந்து சென்றால் எப்படி செல்வார்கள் என்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.